உடனே கேட்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வர கஸ்டமர் காக்க வைக்கக்கூடாதுன்ட்டு கடகடன்னு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். காலையில் தோசை, சாம்பார், மீன் குழம்பு இருக்கும். மதியத்துக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம். மீன் காரசாரமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க, நீங்கள் மசாலாவே ஊற வைக்க மாட்டீங்க, எப்படி அதுன்னா நம்ம போடுற விதத்தில் தான்ப்பா இருக்குது. நானே இப்போ தான் இந்த 2 வருஷமாக பார்க்குறேன், இவ்வளோ ஜனம் வருது. கடை பேர் மதுரம்பால் சீ ஃபுட்டு. இது கடை ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அதாவது காலையில் மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவோம். வர கஸ்டமர் கேட்குறாங்க இந்த மீன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஃபுல் மீனாக வேணாலும் போட்டுடலாம். இல்லையா ஸ்லைஸ் போட்டு எங்களுக்கு போட்டுத்தாங்கன்னு சொன்னாலும் கடன்னு இதை ஸ்லைஸ் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி எல்லா மீனுமே அப்படி தான். ஆனால் எல்லா மீனுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்குது. யாராவது கேட்டாலும் உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டோம். உடனே கேட்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வர கஸ்டமர் காக்க வைக்கக்கூடாதுன்ட்டு கடன்னு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து கோலா, பாங்கடா. இதை பாங்கடா, அயிலை, தமிழில் வந்து காணாங்கழுத்தன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதான் மீன் வெரைட்டி. பார்த்தா நெத்திலி இருக்குது. நெத்திலி ஒரு பிளேட்டு நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ஃபேமிலி வந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம். இறாலும் அப்படி தான் நல்ல தாராளமாக போட்டுருவோம். நண்டு ஒரு பிளேட்டுனா 6 பீஸ் 7 பீஸ் அந்த மாதிரி வரும். காலையில் டீயிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் கடை இருக்குது. இட்லி மட்டும் கிடையாது. அர்ஜென்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். காலையில் தோசை, சாம்பார், மீன் குழம்பு இருக்கும். மதியத்துக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம். மீன் அவங்கவுங்க கேட்குற இஷ்டத்துக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வீட்டிலேருந்து தம்பி போகிறாங்க மீன் பிடிக்க. பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி தான். நமக்கு தேவையான மீனை இங்கே வாங்கிட்டு அந்த மீன் பத்தலைன்னா நாங்கள் போய் மார்க்கெட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக வரும். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கேயே க்ளீன் பண்ணி இங்கேயே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். அது கரெக்டு தான். இது நீங்கள் ஏன்னா நம்ம 2 வருஷமாக சாப்பிட்ற கஸ்டமர் எல்லாருக்குமே சொல்லி அவங்க உடனே ரெடி பண்ணி தருவாங்க. காரசாரமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க, நீங்கள் மசாலாவே ஊற வைக்க மாட்டீங்க, எப்படி அதுன்னா நம்ம போடுற விதத்தில் தான்ப்பா இருக்குது. உடனே நல்லா காரமாக வேணுனாலும் போட்டுடலாம். லைட்டாக ஸ்பைசி வேணுனாலும் அதேமாரி போட்டு தரும். பசங்க வராங்க, ஜென்ட்ஸ் பசங்க வராங்க, லேடிஸ் வராங்க, ஃபேமிலி வராங்கன்னா எனக்கு லைட்டாக காரம் வேணும். பசங்க வராங்க அவங்கன்னா வந்து அக்கா எங்களுக்கு ஸ்பைஸியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெவியாக காரம் போட்டு பண்ணி கொடுத்துரும். அதுவே இப்போ நான் இதை மசாலா போட்டு வச்சுட்டேன்னா காரம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் போட மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது கல்கோடுவா சொல்லுவாங்க, ஜிலேபின்னு சொல்லுவாங்க, கல்கோடுவான்னு சொல்லுவாங்க. இது ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் அதே மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, அக்கா முள் இல்லாமல் கொடுங்க, ஒரே ஒரு போனோட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து நம்ம செய்கிறோம். குழம்புல பார்த்திங்கன்னா சின்ன மீன் தான் போட்டிருக்கோம், ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுங்க, அதுங்களுக்கு அடிச்சிக்கும். அதனால் நம்மக்கிட்ட எப்போதும் புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும் மீன் குழம்பு. அன்லிமிட்டட் சொல்ல முடியாது, சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கலாம். அதுக்குன்ட்டு வயிறு பத்தாமலாம் அனுப்ப மாட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க, அன்லிமிட்டட் மட்டும் கிடையாது அப்படின்றோம். ஏன்னா இது சின்ன ஷாப்புன்றதுனால அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ சாப்பாடு காலி ஆயிடுச்சு உடனே ரெடி பண்ணோம். கொஞ்சமாக தான். இப்போ ஒரு 2 போடுறேன்னா அது காலி ஆயிடுச்சுன்னா காலியாகிற ஸ்டேஜில் இருக்குன்னா உடனே சுட ரெடி பண்ணி கொடுத்துருவோம். யாருமே இது வரைக்கும் குறை சொல்லலை, எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் பார்சலே வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா எனக்கு அதை ஃப்ரை பண்ணி கொடுங்க, எவ்வளோ நேரம் தாங்கும், ஃப்ரை பண்ணுறதுல நல்லா இருக்குமா, வீட்டில் போய் சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் அதுமாரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பார்சலாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து கோட்டைக்குப்பம் ரவுண்டனாவுக்கு பக்கத்தில் இருக்குது, சர்னிட்டி பீச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி உள்ள என்ட்ரன்ஸ் வந்து உள்ள நுழையும் போது மதுரம்பால் சீ ஃபுட்டுன்னு அந்த இடத்துல இருக்குது. 2ஆம் நம்பர் கடை. பிடிச்சிருக்கு செய்யறதுக்கு, எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, மனசு நிறைவாக போகிறீங்களா அக்கா, நெக்ஸ்ட் டைம் உங்கள் கடைக்கு தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. இப்போ தான் 2 வருஷமாக இங்கே நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா இப்போ வேண்டாம்மா அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். அது ஃபஸ்ட்லாம் வந்து நார்மலாக தானே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஊரே வேறு லெவலில் மாறிச்சு. ஃபுல்லாக நாங்கள் இருந்த இடம் தான் இது, நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். இப்போ எல்லாருமே சுனாமி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே விற்றுட்டு அங்கே கோவில் பக்கமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க.
இந்த இடத்த எல்லாம் விற்றுட்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே ரெசார்ட்டு கட்டி விட்டுடலாம். இப்போ அந்த ரெசார்ட்டுங்க வரும்போது தான் இது சரனட்டி பீச்சுன்ற பேரே வந்தது. நார்மலான ஊர். இங்கே இருக்கவங்க சுற்றி பார்க்குறவங்களாம் நானே இப்போ தான் இந்த 2 வருஷமாக பார்க்குறேன், இவ்வளோ ஜனம் வருது, கூட்டம் ஜாஸ்தி வருது. இந்த சனி ஞாயிறு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க பீச்சில். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூட்டம்ன்றது 2 நாள் 3 நாள் மட்டும்தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்டாக்கு கவர்மெண்ட் லீவு அந்த மாதிரி வந்ததுன்னா நான் ஸ்டாக் நிறைய வாங்கிப்பேன், ஒரே நாளில் ஓடிடும். ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க எங்கெங்கேருந்து, பெங்களூர், திருப்பதி, எல்லாருமே நிறைய அதாவது லாங்குவேஜே தெரியாது, கேட்பாங்க தெலுங்கு தெரியுமா, அது தெரியுமா, எதுவும் தெரியாதுப்பா, ஒன்லி தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி சொல்லுவோம். நமக்கு தேவையானது என்ன, ஃபிஷ்ஷு, ப்ரானு, ஸ்குட்டு, கிராபு இது இருக்குதுன்னு சொல்லுவோம். அவங்க ரேட்டு கேட்பாங்க, அதை சொல்லுவோம். சாப்பாடு ரேட்டு கேட்பாங்க, அதுக்குள்ளே தான். அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது கிடையாது. இதுதான் லைட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ். ஆனால் வருவாங்க, ஃபாரினர் கூட வருவாங்க, அவங்ககிட்ட இப்படி தான். அவங்களும் சாப்பிட்டு அவங்க வந்து மீடியம் ஸ்பைசி அதை கேட்டுக்குவோம், வர கஸ்டமரை கேட்டுக்குவோம், அது காரம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன்னா அவங்களே சொல்லுவாங்க எனக்கு காரம் கம்மி. ஆனால் ஃபாரினர் வந்து காரம் சாப்பிடவே மாட்டாங்க, கொஞ்சமாக அந்தமாரி போட்டு கொடுத்தனா அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. ஏதோ ஃப்ரான்ஸ்லேருந்து கடை ஆரம்பித்த கைக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் லொக்கேஷனை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அனுப்புவேன். ஆனால் வந்தாங்க அந்த ஃபாரினர்ஸும் அவங்க ஆனால் பேர் சொல்லுவாங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு, உங்களோட லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. புதுசாக வரவங்க வாங்க என் கடையில் டேஸ்ட் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. வந்து ட்ரை பண்ணுங்கள். குறை நிறைவு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணிக்குவோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். நன்றி. ராம்கி, என்னோட நேம் ராம்கி. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யதார்த்தமாக வந்தேன், பட் என்னென்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து. காலைல அந்த அக்கா வந்து வெளியில் வந்து நெத்திலி வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. பட் நான் ஏதோ எப்படியோ இருக்க போகுது அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். பட்டு கோலா மீன் இருக்குது, சாப்பிடுப்பா, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, காலைல பிடிச்சேன்னு சொன்னாங்க. பட்டு சாப்பிட்டேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெண்டாவது ஈஸியாக ஜீரணம் ஆயிடுச்சு. இப்போ காலைல நான் இவங்கள்ட்ட ஃபிஷ் வாங்கிட்டு போனேன், மறுபடியும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 3 hours தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஜீரணம் ஆகுதுன்னா அந்த ஃபுட்டு நல்லா தானே இருக்கும், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் எதிர்பார்க்குறோம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு மீல்ஸ் வாங்க வந்திருக்கேன். இப்போ பேச்சுலராக தான் வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வரலான்னு இருக்கிறேன். இங்கே தான் நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா சில் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் தங்கியிருக்கிறேன். ஓகே, நல்லாயிருக்கு, ஃபுட்டு நல்லாயிருக்கு, அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அக்கா இப்போ மீல்ஸு கூட இப்போ நான் மறுபடியும் ஃபிஷ் என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் நார்மல் தான் சார், நல்லாயிருக்கு, பரவாயில்ல. நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அந்த ரேட்டு, கொடுவா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அக்கா திரிக்கிறாங்க, கொடுவா ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. பட் கோலா பக்கா நல்லா இருந்து, பெரிய மீன் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம், நல்லாயிருக்கு. ரெண்டாவது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இல்லாத ஃபுட்டை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எக்கு வந்து இங்கே எக்கு பாயில்டு எக்கு வந்து வேணும், பட் இங்கே இல்லை, ஆனால் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. 15 minutes 20 minutes வெயிட் பண்ணி எக்கை வந்து பாயில் பண்ணி பெப்பர் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க கஸ்டமர் கவர் பண்ணுறதுக்கு அழகாக பண்ணுறாங்க. ரெண்டாவது கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை ஈஸியாக பூர்த்தி பண்ணுறாங்க. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.